வணக்கம். வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 டைப்பாக நான் பண்ணியிருக்கேன். இது கத்திரிக்காய் சுட்டு பண்ணுற சட்னி. கத்திரிக்காய் அறுத்து பண்ணுறதோட சுட்டு பண்ணால் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய் சுட்ட பல்ப்பே வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு ஒயிட்டாக அரைச்சது. இது கத்திரிக்காய் நல்லா டாமினேட் ஆகும் இந்த சட்னியில், கத்திரிக்காயோட டேஸ்ட்டு. இது அதே கத்திரிக்காய் பல்ப் தக்காளி வரமிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். இது கத்திரிக்காய் கொஞ்சம் டாமினேஷன் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் தக்காளி டேஸ்ட் வரும். இப்போ கத்திரிக்காய் பிடிக்காதவங்க அந்த மாதிரினா இது தக்காளி சட்னின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கூட அவங்களுக்கு அது கத்திரிக்காய் டேஸ்ட்டு அவ்வளோ தெரியாது. இது எங்கள் வீட்லேயே ஒரு சிலருக்கு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு இது பிடிக்கும். அதனால இது 2 டைப்புமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காய் சட்னிக்கு முதல்ல கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் மேலே சும்மா ஒரு சொட்டு நல்லெண்ணெய் இல்லை வேறு ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் எதுனாலும் இப்படி தடவிக்கலாம் கையில். இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையும் தடவி வச்சுருக்கேன். ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இன்னும் பெருசாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இது சின்ன கத்திரிக்காய்னா அது சுடுறது கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மாதிரி அப்படியே சிலிண்டர் மேலே வச்சு சுட்டுக்கலாம் கத்திரிக்காயை. இப்போ அந்த சீட்லெஸ்ஸாக பெரிய கத்திரிக்காய் வருது, நல்லா சொரக்காய் மாதிரி பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசு. அந்த கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா அதுவும் ஈஸியாக, அது ஒன்று மட்டும் சுட்டால் கூட போதும். அது நிறைய பல்ப் கிடைக்கும். அது ஈஸியாகவும் சுட்டு போயிடும், நல்லா வெந்து போயிடும். பாருங்கள், இந்த பக்கம்லாம் சுட்டுருக்கு. இங்கே சுடாத பக்கமாக பார்த்து திருப்பி வச்சுக்கோங்க. இந்த சில சமயம் அந்த சூட்டுக்கு காம்பு கட் ஆகிடும். அப்படி இருந்தால் ஒரு ஊசி வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் ஃபுல்லாக சுட்டுருச்சுது. அதனால் இப்போ இந்த அடிப்பகுதி சுடலைன்னா இப்படி லேசாக நெருப்பில் காமிச்சிட்டு எடுத்து ஒரு பவுலில் தண்ணியில் போட்டுக்கலாம். அப்போ தான் அது ஆறுனோடனே உழிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா இந்த பக்கம் திருப்பி வச்சுக்கலாம். இந்த சைடு 2 கத்திரிக்காய் வச்சேன். அது ஊசி குத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், உள்ளே வெந்தால் தான் ஊசி இறங்கும், நல்லா சாஃப்டாக இறங்குது. அதே சமயம் தோல் எல்லா பக்கமும் கருகி இருந்தால் தான் உளிக்கிறதுக்கே வரும். தோல் கருகாத பக்கம் மட்டும் லைட்டாக காமிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த நாட்டு கத்திரிக்காய் இது கொஞ்சம் மீடியமான சைஸாக இருக்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே சுட்டு எடுத்தாச்சு. நல்லா உள்ள வரைக்கும் ஊசி குத்தி பார்த்தா ஈஸியாக ஏறுது, வெந்திருக்கு. அதனால் இதை எடுத்துடலாம். கொஞ்சம் இதிலே பெருசாக வாங்கினீங்கன்னா இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் அதிகமாகும். ஒரு 4-5 நிமிஷம் தண்ணியில் போட்டு வச்சதில் நல்லா ஆறிடுச்சு. இப்படி தோலை உரிச்சிட்டு நல்லா அந்த இது இல்லாமல் தீஞ்ச பீசஸ் இல்லாமல் கழுவிடணும். ஏன்னா அது போட்டோம்னா அந்த தீஞ்ச வாசம் வந்துடும். இது சுட்டு அறுத்து பண்ணுறதோட சுட்டு பண்ணால் அந்த சட்னி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் காமிக்கிறேன் உரிக்கிறது உங்களுக்கு. ஆறுனதுக்கப்புறம் இப்படி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த மேல் இது உள்ளே இருக்க பல்ப்பு வேஸ்ட் ஆகாமல் இந்த மேலே இந்த இது மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஈஸியாக வந்துடும். இதை இந்த மாதிரி குட்டி பீசஸ் இருக்கும். இந்த மாதிரி அது இப்படியே போட்டோம்னா அந்த கருகின வாசம் வந்துடும். வேறு ஒரு நல்ல கப்பில் இந்த தண்ணியிலே கழுவாமல் வேறு ஒரு கப்பில் தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த குட்டி பீசஸ்லாம் போயிடும், இந்த கருகினதெல்லாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இது கண்டிப்பாக செக் பண்ணணும் உடச்சி. ஏன்னா உள்ளே பூச்சி இதெல்லாம் கத்திரிக்காயில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. புழுவெல்லாம் மேலே சொத்தை இல்லாட்டி கூட சில சமயம் உள்ளே இருக்கும். அதனால் நல்லா இப்படி உடச்சி விட்டு இப்படி பார்த்துருங்க. உள்ள புழுலாம் இருந்தால் அந்த இடம் எந்த இடத்துல இருக்கோ பூச்சி அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருங்க. இந்த மாதிரி 4 கத்திரிக்காயுமே நீட்டாக இருக்குது. இது இந்த பல்ப்பை நல்லா பிசைஞ்சு விட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய் சுட்டிங்கன்னா இந்த இது தீஞ்சதெல்லாம் பறந்து வந்திருக்கும். இந்த பர்னரும் கொஞ்சம் இதாக இருக்கும். இது ஒன்றும் இந்த இதை எடுத்து நம்ம ஆக்சிஜன் கழுவிக்கலாம். இந்த பர்னரை சும்மா ஈரத்துணி போட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தூசு மாதிரி தான் இருக்கும் எல்லாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க அடுப்பை, இல்லைன்னா பர்னரில் உள்ளே போய் இதாகிடும். கத்திரிக்காய் சட்னி நம்ம 2 விதமாக பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன்.
ஒன்று வந்து தக்காளி போட்டு ரெட் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து தக்காளி போடாமல் பச்சை மிளகாய் போட்டு ஒயிட் கலரில் இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒயிட் சட்னிக்கு வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சீரகம், உப்பு தேவையான அளவு, ஒரு அரை பெரிய வெங்காயம், ஏன்னா கம்மியாக தான் செய்ய போகிறோம். இந்த பல்ப்பை 2 சட்னிக்கு யூஸ் பண்ண போகிறோம். 2 பச்சை மிளகா, ஒரு இன்ச் அளவு புளி, தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இதுக்கு நான் 2க்கும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய். இந்த பல்ப் வந்து பாதி இதுக்கு போட போகிறோம். இன்னொரு சட்னிக்கு அதே மாதிரி எண்ணெய், சீரகம், ஒரு அரை பெரிய வெங்காயம், ஒரு 2-3 வரமிளகா, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். புளி வந்து இதுக்கு தக்காளி இருக்கிறதுனால சும்மா ஒரு அரை இன்ச் பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். தக்காளி போட்டு செய்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயமும் வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வணக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம். அது வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து ஒயிட் சட்னிக்கு வச்சுருக்கேன். அதுக்கும் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து சீரகம் பொரிஞ்சோடனே இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சு தான் இதுக்கு பாதி அதுக்கு பாதி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வணங்கிடுச்சு. இதில் தக்காளி, பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் இந்த சட்னிக்கு வந்து வெங்காயம் வணங்கிடுச்சு, வெங்காயமும் பச்சை மிளகாயும். இப்போ இந்த எடுத்து வச்ச அந்த கத்திரிக்காய் பல்ப் இருக்குல்ல, அது வந்து பாதி இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டாங்க கத்திரிக்காயை. இப்போ வந்து இந்த புளி இதுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக போகணும். 1 இன்ச் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஏற்கனவே வெந்து தான் இருக்குது, அதனால இதில் ரொம்ப வணங்க தேவையில்லை, சும்மா மிக்சிங் தான். இப்போ வந்து இது எல்லாம் வணக்கினது, இந்த கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவு தேங்காய், ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் இருக்கும். அதையும் போட்டு நல்லா தேங்காய் வணங்குற அளவுக்கு 1 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆறினோடனே உப்பு போட்டு மிக்சியில் நம்ம நைஸான சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த சைடு வந்து தக்காளி வணங்கிட்டு இருக்கு. இதில் அந்த சின்ன பீஸ் புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தக்காளி மசிஞ்சு வரட்டும். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வணங்கிருச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய் பல்ப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வணக்கி வச்சது இந்த வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவு தேங்காய். இப்போ தக்காளி போட்டதுனால இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வணக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. சட்னி கம்மியாக இருக்குது, உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் மட்டும், இது ரெண்டுக்குமே 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். நம்ம பார்த்துட்டு கூட டேஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். 2 சட்னிக்குமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டுமே தனித்தனியாக மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபைன் சட்னியாக பண்ணிக்கலாம். இந்த 2 சட்னியுமே 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு, கெட்டியான சட்னியாக. இதை தாளித்து கொட்டிடலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன், ஏன்னா 2 சட்னியும் ஒட்டுக்காவே தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாமே சின்ன சின்ன ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் போடுறேன். கடுகு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கருவேப்பிலை ஈரமாக இருந்துச்சுன்னா போட்டிங்கன்னா டக்குன்னு நெருப்பு வந்துடும் எண்ணெயில். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டுக்கே கருவேப்பிலை பொரிஞ்சிடும். கருவேப்பிலை போட்டுட்டு 2 சட்னிக்கும் டிவைட் பண்ணி போட்டுருக்கோம்.